சொல்லு கதிர். சார் நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் திரும்ப எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னே தெரியல சார். ஆனா நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கேட்காமலே இருக்க முடியல சார். என்ன விஷயம்பா? தயங்காம கேளு. நானா ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு சார். எனக்காக அப்பா அம்மா குடும்பம் சொத்து வசதின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அவளை நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான்ப்பா. இப்பவே நல்லா தானே பாத்துக்கிற. 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. இல்ல 3 வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும்னு எத்தனை நாள் சார் இருக்க முடியும்? இப்ப நான் பாக்குற டெலிவரியில வேற பெருசா காசு நிக்கிறது இல்ல. நானும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன் சார். சார் உங்க ஏஜென்சில பெரிய போஸ்டிங்ல ஏதாவது கொஞ்சம் வேலை போட்டு கொடுக்க முடியுமா? பெரிய போஸ்ட்னா மேனேஜர் போஸ்ட் தான் இருக்கு. அதுலதான் நம்ம சண்முகம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் கல்யாண வயசுல 2 பொண்ணு இருக்கு. அவரை வேலையை விட்டு எடுத்துட்டு உனக்கு அந்த வேலையை கொடுக்க முடியாதுல்ல. புரியுது சார். உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. பரவாயில்ல சார். சரி. கதிர், நீ வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சம்பளம் வாங்குற வேலையை பாக்குறத விட சம்பளம் கொடுக்கற மாதிரி ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் இல்லையா? சார் நான் இருக்கிற நிலைமையில சொந்த பிசினஸ்லாம் எப்படி சார்? அது இல்லப்பா, என் ஃப்ரெண்டு மனோகர் இருக்கான்ல, அதான் நம்ம ஏஜென்சி கூட என்ன அடிக்கடி பார்க்க வருவாரு. தெரியும் சார், பார்த்திருக்கேன். அவரு தொண்டமுத்தூர்ல ஒரு இடம் பார்த்திருக்காரு. அதுல அவரும் ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ஆனா அவரால தனியா பாத்துக்க முடியாது. ஒரு பார்ட்னரோட சேர்ந்து செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஆளா நம்பிக்கையான ஆளா இருந்தா சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நீயும் சரியான நேரத்துல வந்து இப்படி கேக்குற. அவர் கூட பார்ட்னரா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்கிறியா? ஏஜென்சி இல்ல. உனக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கு. கேஸ் ஏஜென்சியை பத்தி வந்த நாள்லயே நீ நிறைய கத்துக்கிட்ட. எல்லாம் ஓகே தான். ஆனா பார்ட்னரா சேரணும்னா அதுக்கு காசு நிறைய ஆகும்ல சார். பார்ட்னரா வர்றவரு 10 லட்சம் போடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணு. நான் அவர்கிட்ட பேசி பேலன்ஸ் 5 லட்சத்தை ஒர்க்கிங் பார்ட்னரா நீ இருப்பன்னு சொல்லி நான் சேர்த்து விடுறேன். ஆனா கதிர், இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ 5 லட்சம் ரெடி பண்ணு. மனோகர் கிட்ட பேசி நான் உன்னை பார்ட்னரா சேர்த்து விடுறேன். கதிர், என்ன யோசிக்கிற? இல்ல சார், 5 லட்சம் ஆகும்னு சொல்றீங்க. அதான் உன் மாமனார் இந்த ஊர்லயே பெரிய ஆள் தானப்பா. அவரு நினைச்சா இதெல்லாம் சாதாரண பணம் தானே. அவரோட பொண்ணுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டாரா? நீ எதுக்கும் போய் கேட்டு பாரு. சார் என்னை நம்பி தனா வந்திருக்கா. அவளை காப்பாற்ற முடியலன்னு பணம் கொடுங்கன்னு அவர் வீட்டு முன்னாடி போய்